வெரி குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ். ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ் நல்லா ஃபுல்லாக புரியும். இதை நான் சும்மா வைன்னு போட்டு எழுதியிருக்கேன் பாருங்கள். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். இதை வச்சு நீங்கள் ஸ்பீடும் கண்டுபிடிச்சிடலாம், டைமும் கண்டுபிடிச்சிடலாம். பேசிக்காக டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் சம்ஸ் எப்படி இருக்கும்னா டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும், ஸ்பீடு சேமாக இருக்கும், இல்லை டைம் சேமாக இருக்கும், இல்லை ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருப்பாங்க. இப்படி தான் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் இருக்கும். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ்குள்ளே போகலாம் வாங்க. பேசிக்காக 3 விஷயம் தேவை ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, லென்த் ஆஃப் ட்ரெயின் ஷுட் பி ஆடட் வித் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ட்ரெயின் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ். நீங்கள் டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா லென்த் ஆஃப் ட்ரெயினோட கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ட்ரெயினை ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் விஷயம் என்னன்னா, லென்த் ஆஃப் போல், கார், மேன் எக்ஸெட்ரா ஈக்குவல் டு 0. இதோட லென்த்லாம் கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு relative speed equal to speed of one object in relation to other object. ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கில் இருந்தால் தான் ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா வெறும் நார்மல் ஸ்பீட் தான் கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பாக 2 ஆப்ஜெக்ட் இருக்கணும், 2 ஆப்ஜெக்ட்டும் மூவிங்கில் இருக்கணும், அப்போ தான் ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்க முடியும். இதில் 2 கண்டிஷன் இருக்குது. என்னென்னா, ட்ரெயின் 1 வந்து x km/h ரைட் சைட் நோக்கி போகுது, ட்ரெயின் 2 வந்து y km/h லெஃப்ட் சைட் நோக்கி வருது. ஸோ தே ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். கரெக்டாக ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா ரெண்டோட ஸ்பீடையும் நம்ம ஆட் பண்ணி அதுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிப்போம். இதுக்கு சின்னதாக ஒரு க்ளூ சொல்கிறேன் பாருங்கள். நம்ம சின்ன வயசில் ஆப்போசிட் போல்ஸ் ஆர் அட்ராக்ட் ஈச் அதர்னு படிச்சிருப்போம். ஸோ அட்ராக்ஷன் ஈக்குவல் டு அடிஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, ட்ரெயின் 1 x km/h ரைட் சைட் நோக்கி போகுது, ட்ரெயின் 2 y km/h ரைட் சைட் நோக்கி போகுது. ஸோ தே ஆர் இன் சேம் டைரக்ஷன். சேம் ஈக்குவல் டு சப்ராக்ஷன். அப்போது அதோட 2 ஸ்பீடையும் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அதோட ரிலேட்டிவ் ஸ்பீட் கிடச்சிரும். இதுதான் பேசிக்காக ட்ரெயின் சம்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது 3 கண்டிஷனும் ஒரே சம்மில் வராது, வேறு வேறு சம்மில் வரும். நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம ப்ராப்ளமுக்குள்ளே போகலாம். Two trains with length 126 meter and 119 meter respectively are moving towards each other. Their speeds are 12 meter per second and 23 meter per second respectively. What will be the time needed by the trains to cross each other? ரெண்டு ட்ரெயினோட லென்த் கொடுத்துட்டாங்க, ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, அதோட டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. என்ன மூவிங் டுவர்ட்ஸ் each other. அப்போ அது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. எப்பயுமே ஒரு கொஷின் எடுத்திங்கன்னா அதோட கிவன் எழுதிக்கோங்க, அப்போ தான் அது ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ என்னென்னா, அந்த 2 ட்ரெயினும் எந்த டைமில் ஃபுல்லாக கிராஸ் ஆகி முடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், டைம் கேட்டிருக்காங்க, அப்போ ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. எப்படின்னா, அது அந்த இங்கே க்ளூ கொடுத்துருக்காங்க, ட்ரெயின் டு கிராஸ் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ட்ரெயினோட லென்த் கொடுத்துட்டாங்க. டு கிராஸ் ஈச் அதர்னா என்ன, ரெண்டும் ஃபுல்லாக கிராஸ் ஆகியிருக்கு. அதாவது இப்படி 2 ட்ரெயின் போகுது, அது வந்து எப்போ இப்படி ஃபுல்லாக கிராஸ் ஆகி முடிக்குதோ அதுதான் அதோட டிஸ்டன்ஸ். கரெக்டாக அந்த ஃபுல்லாக கிராஸ் ஆகி முடிக்கிற டைமை தான் கேட்டிருக்காங்க. நம்ம டிஸ்டன்ஸ் அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த 2 டிஸ்டன்ஸையும் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். எப்பயுமே நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸை வச்சு தான் நம்ம டைம் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 119 + 126 ஈக்குவல் டு 245 மீட்டர். நெக்ஸ்ட்டு மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர். அந்த 2 ட்ரெயினும் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆச்சுனாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 ஸ்பீடையும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ x + y தட் இஸ் 23 + 12 ஈக்குவல் டு 35 மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட்டு டைம் கேட்டிருக்காங்க. டைமோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ 245/35 ஈக்குவல் டு 7 செகண்ட்ஸ். ஸோ அது 7 செகண்ட்ஸில் ஃபுல்லாக கிராஸ் ஆகி 2 ட்ரெயினும் ஃபுல்லாக கிராஸ் ஆகி முடிச்சிருச்சு. பார்த்துக்கோங்க, யூனிட் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஒவ்வொரு டைம் km/hலேயும் கேட்பாங்க, மீட்டர் பர் செகண்ட்லேயும் மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ யூனிட் கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A train passes a stationary pole in 8 seconds. The train also passes a 200 meter long bridge in 28 seconds. What is the length and the speed of the train? இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெயின் போகுது, அது வந்துட்டு ஒரு போலை கிராஸ் பண்ணுது. நான் என்ன சொல்லியிருக்கேன், போல், லென்த் ஆஃப் போல், மேன், கார், அது எல்லாமே 0ன்னு சொல்லியிருக்கேனா. நெக்ஸ்ட் என்னது, அதே ட்ரெயின் வந்துட்டு 200 மீட்டர் லாங் பிரிட்ஜை வந்துட்டு க்ராஸ் பண்ணுது. இதுதான் பிரிட்ஜா, அதோட லென்த் வந்துட்டு 200. அதே ட்ரெயின் வந்துட்டு இதையும் பாஸ் பண்ணுது. அப்போது அதோட லென்த் அண்ட் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது இங்கே பாருங்கள், ட்ரெயினோட லென்த் எல்லுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது வந்து
போலை பாஸ் பண்ணுது. அப்போது அதோட லென்த் சேமாக தான் இருக்கும் போலை பாஸ் பண்ணால், ஏன்னா போலுக்கு வந்துட்டு லென்த் 0. இங்கே பாருங்கள், அதே மாதிரி பிரிட்ஜை பாஸ் பண்ணுது. அப்போது இங்கே ஃபுல்லாக இப்படி பாஸ் ஆகிடுமா ட்ரெயின் பிரிட்ஜை பாஸ் பண்ணிடுச்சுன்னா? இங்கே பாருங்கள், அப்போது இதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள், இந்த பிரிட்ஜோட லென்த் ப்ளஸ் இந்த ட்ரெயினோட லென்த் டோட்டலாக சேர்த்துனா தான் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ட்ரெயின். கரெக்டாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லென்த் ஆஃப் த ட்ரெயின் ஷுட் பி ஆடட் வித் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. கரெக்டாக அப்போது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்னது? 200 ப்ளஸ் இந்த லென்த் ஆஃப் த ட்ரெயின். அப்போது 200 ப்ளஸ் எல், அதுதான் வந்துட்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ட்ரெயின். எதுக்கு? இந்த பிரிட்ஜோட லென்த். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இங்கே பாருங்கள், இங்கே ஸ்பீட் மென்ஷன் பண்ணல. கரெக்டாக அப்போது ரெண்டுக்கும் ஒரே ஸ்பீட் தான். ஸ்பீட் மென்ஷன் பண்ணலனாலே ரெண்டுக்கும் ஒரே ஸ்பீட், சேம் ஸ்பீட்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போது ஸ்பீட் ரெண்டுக்கும் ஸ்பீடு வந்துட்டு ஈக்குவல். ஸோ இது வந்துட்டு T1ஓட ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்க, இது T2ஓட ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்க. d/t. இதோட லென்த் என்ன? எல்லா பை டைம் என்ன? 8 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதோட லென்த் 200 ப்ளஸ் எல் பை டைம் 28 செகண்ட்ஸா? இப்போது இதை சால்வ் பண்ணோன்னா L = 80 மீட்டர். ஸோ லென்த் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைமா? அப்போது 80/8 = 10 மீட்டர்/செகண்ட்ஸ். இதுவே நீங்கள் இதில் தான் அப்ளை பண்ணும் அப்படின்ற இது கிடையாது. நீங்கள் வந்து பிரிட்ஜோட இதுலேயும் போய் அப்ளை பண்ணலாம். 200 ப்ளஸ் எல் 80 280/8 280/8ன்னு போட்டிங்கனாலும், சாரி 280/28ன்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். 10 மீட்டர்/செகண்ட்ஸ் தான் வரும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்டேஷன்ஸ் M and N are 276 kilometer apart. At the exact same time, a train starts from M and other from N towards N and M respectively. These trains meet after 12 hours. The train traveling from M to N is slower by 14 km/h in comparison to the other train. What is the speed of slower train? பாருங்க, ரெண்டு ஸ்டேஷன் இருக்குது, M அண்டு Nன்னு சொல்லிட்டு அதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு 276 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ட்ரெயின் வந்து Mலேருந்து T1ன்ற ட்ரெயினும் Nல வந்து T2ன்ற ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? தீஸ் ட்ரெயின்ஸ் மீட் ஆஃப்டர் 12 hours. ஏதோ 12 ஹவர்ஸுக்கு அப்புறம் அது மீட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், ரெண்டுக்கும் டைம் சேம். ஸோ டைம் இஸ் சேம் ரெண்டுக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், the train traveling from M to N is slower by 14 km/h in comparison to the other train. அப்போது M to N வர ட்ரெயின் வந்து 14 km/h ஸ்லோயர், அதோட ஸ்பீடு வந்துட்டு 14 km/h ஸ்லோயராக இருக்குது. அப்போ பாருங்கள், T1 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா T2 வந்துட்டு x + 14 km/hன்னு எழுதிக்கலாமா? அப்போ T1ஓட ஸ்பீட் x km/h, T2ஓட ஸ்பீட் x + 14 km/h. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ஸ்லோயர் ட்ரெயின்? அப்போது இது என்ன? T1ஓட ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ரெண்டு ட்ரெயினும் ஆப்போசிட்டில் வருது. கரெக்டாக இது இந்த டைரக்ஷனில், இது இந்த டைரக்ஷனில் வருது. அப்போது இது ரெண்டும் ஃபுல்லாக கிராஸ் ஆச்சுன்னா அதோட டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸா? அதோட லென்த் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸா? நான் முன்னாடி சம்மில் சொன்னேன்ல, ரெண்டு ட்ரெயினும் ஃபுல்லாக கிராஸ் ஆயிடுச்சுன்னா அதோட ரெண்டு லென்த்தையும் ப்ளஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதான் இங்கே பாருங்கள், D1 + D2 = டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 276. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இங்கே ஸ்பீடு என்ன? T1ஓட ஸ்பீடு எக்ஸ் இன்ட்டு டைம் என்ன? 12 hours. அது காமன் ரெண்டுக்குமே. நெக்ஸ்ட்டு இது x + 14, இது 12 = 276. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2x = 9ன்னு கிடைக்கும். 2x = 9/2. இது வந்து 9/2வும் இருக்கும், அப்படி இல்லைன்னா 4.5 km/hன்னு இருக்கும். நீங்கள் ஆப்ஷனில் எது இருக்கோ அது கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணிவிடுங்க. இது பாருங்கள், இந்த கொஷின் பார்க்க பெருசாக தான் இருக்கும், ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதை அடுத்த சம் பார்க்கலாம்.
With stoppage, the speed of the train is 36 km per hour. However, without stoppage, it is 40 km per hour. Find out for how many minutes does the train stop per hour. இது பார்த்தோன்னே என்னடா வித் ஸ்டாப்பேஜ் வித்தவுட் ஸ்டாப்பேஜ்னு இருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது ரொம்ப ஈஸியான சம். ஃபஸ்ட்டு நம்ம 1 ஹவருக்கு அது எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். வித்தவுட் ஸ்டாப்பேஜ் வித் ஸ்டாப்பேஜ்னால் என்ன, நிறைய ஸ்டாப்பில் நின்று அது எவ்வளோ ஸ்பீடில் போகுது, 36 km per hour போகுது. எந்த ஸ்டாப்லேயுமே நிற்காமல் 40 km per hour போகுது. அதான் இங்கே போட்டிருக்கேன். ஸ்டாப்பில் நிற்கிறப்போ 36 km, ஸ்டாப்பில் நிற்காதப்போ 40 km அதோட டிஸ்டன்ஸ். 1 ஹவருக்கு அதோட டிஸ்டன்ஸ். இப்போது இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 4 km. அப்போது அந்த ட்ரெயின் வந்து வித் ஸ்டாப்பேஜ் நிறைய ஸ்டாப்பில் நின்று 4 கிலோமீட்டர்ஸை வேஸ்ட் பண்ணியிருக்கு. கரெக்டாக இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸை வேஸ்ட் பண்ணியிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டைம் தான் நமக்கு வேணும். கொஷனில் டைம் தான் கேட்டிருக்காங்க. கரெக்டாக அப்போது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் பை டைம், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. அப்போது டிஸ்டன்ஸ் என்ன 4 km தான் வேஸ்ட் பண்ணியிருக்கு. ஸ்பீட் இங்கே ஏன் நான் 40 km போட்டிருக்கேன்னா, எப்பயுமே எதுக்காக இருந்தாலும் ஐடியல் ஸ்பீட் தான் எடுத்துக்கணும். வித் ஸ்டாப்பேஜ் அது வந்து வேஸ்ட் பண்ணியிருக்க அந்த ஸ்பீடை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அது வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ ஸ்பீடு 1 ஹவருக்கு போயிருக்கோ அந்த ஸ்பீடை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் நீங்கள் 40 km per hour போட்டிருக்கேன். இப்போ இதை கேன்சல் பண்ணால் 1/10 km per hour வருது. இங்கே ஹவு மெனி மினிட்ஸ்னு கேட்டிருக்காங்க, மினிட்ஸில் கேட்டிருக்காங்க. நமக்கு ஹாரில் கிடச்சிருக்கு. 1 hour = 60 minutes. அப்போ 1/10 ஹவருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடச்சிரும். 1 into question mark equal to 60 into 1/10. அப்போது 60/10 equal to 6 minutes. அப்போது அதோட அது வந்து 6 minutes வேஸ்ட் பண்ணியிருக்கு. அதாவது 6 minutes வந்துட்டு ஒரு ஹாருக்கு 6 minutes ஸ்டாப் ஆகி போயிருக்கு. அடுத்த கொஷின் பாருங்கள். There are 2 trains P and Q in same direction. They are of equal length and crosses a stationary pole in 5 seconds and 6 seconds respectively. In how much time would they cross each other அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 ட்ரெயின் ஒரே டைரக்ஷனில் போகுது. அது ரெண்டும் ஈக்குவல் லென்த்துன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஈக்குவல் லென்த்துனா ரெண்டுக்கும் லென்த் வந்துட்டு எல்லுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து அண்ட் கிராசஸ் ஏ ஸ்டேஷ்னரி போல் இன் 5 seconds and 6 seconds ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லிட்டாங்க. இன் ஹவு மச் டைம் வுட் தே கிராஸ் ஈச் அதர், அது ரெண்டும் எப்போ கிராஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 2 ட்ரெயினும் கிராஸ் ஆச்சுனாலே என்னன்னு சொல்லியிருக்கேன், அதோட லென்த்து ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கிட்டா தான் அதோட டிஸ்டன்ஸ் கிடைக்கும், டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேனா. ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்த சம்லேயே சொல்லியிருக்கேன். அப்போது எல்பி ப்ளஸ் எல்கியூ ஈக்குவல் டு எல் ப்ளஸ் எல், ஏன்னா ரெண்டோட லென்த்து ஈக்குவல். ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 2Lன்னு கிடச்சிச்சு. இப்போது நமக்கு டைம் தான் வேணும். T ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. இங்கே 2 ட்ரெயின் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு ஸ்பீடு வந்து கண்டுபிடிக்க மாட்டோம். என்ன கண்டுபிடிப்போம், டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிப்போம். ஓகேவா. இப்போது நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரிலேட்டிவ் ஸ்பீட். ஸ்பீட் ஆஃப் P ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை T. டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு, ஸ்பீட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் P என்னது எல்லா பை டைம் என்ன 5ஆ. அதே மாதிரி இங்கே டிஸ்டன்ஸ் என்ன L/6ஆ. இப்போது இது ரெண்டும் சேம் டைரக்ஷன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சேம் டைரக்ஷன்னா என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோமா. அப்போ SP மைனஸ் SQ. இப்போது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் L/30 நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு நம்ம டைம் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் 2Lன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸ்பீடு வந்துட்டு L/30ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ டைம் என்ன, டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் ஸ்பீட். அப்போ 2L/L/30ன்னு போட்டோன்னா 30 × 2 60 செகண்ட்ஸ்னு கிடைக்கிது. அப்போது அது வந்து எப்போ டோட்டலாக கிராஸ் ஆகி முடிக்குதுன்னா 60 செகண்ட்ஸ், 1 minute கிராஸ் ஆகி முடிக்குது. நீங்கள் 1 minute கொடுத்துருப்பாங்க, 60 செகண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் ஆன்சர் டிக் பண்ணிவிடுங்க. பார்க்கலாம் வாங்க. A train takes 18 seconds to pass through a platform 162 meter long and 15 seconds to pass through another platform 120 meter long. The length of the train in meter is. பாருங்கள், ஒரு ட்ரெயின் வந்து 18 செகண்ட்ஸில் 162 மீட்டர் பிளாட்ஃபார்மை தாண்டுது. அதே 15 செகண்ட்ஸில் 120 மீட்டர் பிளாட்ஃபார்மை தாண்டுது. இப்போ இதில் பாருங்கள், இதில் பார்த்தோன்னே நல்லாவே தெரியுது டைம் வேறு, டிஸ்டன்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம் வேறு. அப்போது ஸ்பீட் தான் இதில் கொடுக்கவே இல்லை. ஸோ ஸ்பீட் கொடுக்கலனாலே நம்ம என்ன எடுத்துப்போம், ஸ்பீட் 1 ஈக்குவல் டு ஸ்பீட் 2. அப்போது இது ரெண்டுக்கும் ஸ்பீட் வேறு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதான் ஸ்பீட் 1 ஈக்குவல் டு ஸ்பீட் 2ன்னு எடுத்துக்கிறோம்.
இப்போ இங்கே பாருங்கள், இதோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே லென்த் ஆஃப் ட்ரெயின் நமக்கு என்னன்னு தெரியாது, ஸோ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது எக்ஸ் ப்ளஸ், நான் சொல்லியிருக்கேன் பிளாட்ஃபார்ம்னு வந்துட்டாலே அதோட லென்த்தை டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோன்னா லென்த் ஆஃப் ட்ரெயின் ப்ளஸ் அந்த லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம், அதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 162/18 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 120/15. இப்போது இதை சால்வ் பண்ணோன்னா 5x + 810 ஈக்குவல் டு 6x + 720 வருது. அப்போ லென்த் ஆஃப் ட்ரெயின் வந்து 90 மீட்டர்னு சொல்லி கிடச்சிருது. பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி சம்ஸ் தான் நிறையா கேட்பாங்க. ஸோ நிறைய சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட்டு சம் பார்க்கலாம். 2 trains A and B leave Kolkata from Sikkim at 8 p.m. and 8:30 p.m. respectively and run at 90 km/h and 120 km/h respectively. At what distance from Kolkata will the 2 trains meet? 2 ட்ரெயின் வந்துட்டு கொல்கட்டாவிலேருந்து சிக்கிமுக்கு போகுது. ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் போகுது. கரெக்டாக ரெண்டோட ஸ்பீடு என்னென்னா 90 km/h 120 km/h. ஆனால் ஒன்று 8 மணிக்கும் இன்னொன்று 8:30க்கும் போகுது. இங்கே பாருங்கள், ரெண்டோட டைம் வேறு, ரெண்டோட ஸ்பீடு வேறு. கரெக்டாக ரெண்டும் ஒரே இடத்துக்கு தான் போகுது, அதாவது சிக்கிம். அப்போ ரெண்டோட டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்குமா, அதான் டி வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னு போட்டிருக்கேன். அப்போது ஸ்பீட் ஆஃப் ஏ இன்ட்டு டைம் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் பி இன்ட்டு டைம் ஆஃப் பி. ஸ்பீடு தெரியும் நமக்கு 90, டைம் ஆஃப் ஏ நமக்கு என்னன்னு தெரியாது, ஸோ நம்ம டீன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் பி வந்துட்டு 120ன்னு வச்சுக்கிறோம். இங்கே டைம் ஆஃப் பின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8 மணிக்கு வந்து ஏ புறப்படுது, அதை டீன்னு வச்சாச்சு. 8:30க்கு வந்து பி புறப்படுது, அதாவது 30 மினிட்ஸ் லெஸ்ஸாக புறப்படுது. அப்போ உங்கள் 30 மினிட்ஸ் வந்துட்டு கம்மியாக போகும். அப்போது t - 0.5ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதை சால்வ் பண்ணோன்னா t ஈக்குவல் டு 2 ஹார்ஸ்னு கிடைக்கிது. இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் தான் தேவை. 2 ஹார்ஸ் அதை மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லியாச்சு. டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இந்த 2 ஈக்குவேஷனில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்பீட் ஆஃப் ஏ இன்ட்டு டைம் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம், ஸ்பீட் ஆஃப் பி இன்ட்டு டைம் ஆஃப் பின்னு எடுத்துக்கலாம். எதில் அப்ளை பண்ணாலும் ஆன்சர் ஈக்குவலாக தான் வரும். அப்போது இங்கே டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 180 கிலோமீட்டர். அப்போது அது ரெண்டும் வந்துட்டு 180 கிலோமீட்டரில் வந்து அந்த டிஸ்டன்ஸில் வந்து அது ரெண்டும் மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த செஷனில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.